ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் முகலாயர்கள் டாபிக் கீழே இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் பழைய வினாத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை தான் வந்து நான் தொகுத்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகலாயர்கள் பார்த்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்க 6 பேர் சேர்ந்ததுதான் வந்து முகலாய பேரரசு. இது கண்டிப்பா பொறுத்துகள் எதிர்பார்க்கலாம். பாபர் எப்போ ஆட்சி பண்ணார்னா 1526 இருந்து 1530 வரையும், ஹுமாயூன் பாத்தீங்கன்னா 1530 இருந்து 1540 வரையும் மற்றும் 1555 இருந்து 1556 வரையும். அடுத்து அக்பர் எப்போ பாத்தீங்கன்னா 1556 இருந்து 1605 வரையும், ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா 1605 இருந்து 1627 வரையும், ஷாஜகான் பாத்தீங்கன்னா 1627 இருந்து 1658 வரையும், அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா 1658 இருந்து 1707 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இது கண்டிப்பா வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டினா. ஓகே, வாங்க ஒவ்வொரு அரசரை பத்தி படிப்போம். ஃபர்ஸ்ட் யாருன்னா பாபர். இந்தியாவில் முகலாய பேரரசின் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னா பாபர் தான். இவர் எப்ப பிறந்தாருன்னா 1483 பிப்ரவரி 14 தன்னுடைய 11வது வயசுல வந்து ஆட்சிக்கு வந்தாரு. பிறந்தது எப்பன்னா 1483 பிப்ரவரி 14, ஆட்சிக்கு வந்தது தன்னுடைய 11வது வயதுல. இவருடைய ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர்னு ஒரு பொருள். இவர் என்ன வம்சம்னா தைமூர் வம்சம். இந்தியா மீது இவர் வந்து படையெடுத்துட்டு வர சொல்லி யார் லெட்டர் போட்டிருப்பாருன்னா தௌலத்கான் லோடி, பஞ்சாபோட ஆளுநர் தௌலத்கான் லோடியும் ஆலம்கான் லோடியும் தான் இவருக்கு வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா அப்ப ஆட்சி பண்ண லோடி வம்சத்தோட அரசர் வந்து இப்ராஹிம் லோடி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதனால வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பாபரை வந்து இந்தியா மீது படையெடுத்து சொல்லி வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க. அதன்படி வந்த பாபர் வந்து இப்ராஹிம் லோடியோட சண்டை போட்டிருப்பாரு. அந்த போர் தான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க போர், முதலாம் பானிபட் போர். எப்பனா 21 ஏப்ரல் 1526. இதுல வந்து ஜெயிச்சது என்னமோ வந்து பாபர் தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய பீரங்கி படை, ஆர்டிலரி அப்படிங்கிற பீரங்கி படை தான் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமா இருக்கும். இது இல்லாம அவருடைய சிறப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை வந்து அறிமுகப்படுத்தினது இவர் தான். இவர் ஆட்சி காலத்துல இவர் சந்திச்ச முக்கியமான போர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட்டு போர் எப்பன்னா ஏப்ரல் 21 1526. யார் யார் கிடையாதுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். அடுத்து கான்வா போர் எப்பன்னா 1526. இது யார் யாருக்குன்னா பாபருக்கும் ராணா சங்காக்கும். அடுத்து சந்தேரி போர் எப்பன்னா 1528, பாபருக்கு மெதினி ராய்க்கும். அடுத்து கோக்ரா போர் எப்பன்னா 1529, யார் யாருன்னா பாபருக்கும் முகமது லோடிக்கும். இதுதான் இவருடைய முக்கியமான போர்கள், இவர் ஆட்சி காலத்தில் வந்த முக்கியமான பொருட்கள். அடுத்து இவருடைய சுயசரிதை பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா துசுக்கி பாபரி. என்ன மொழிகள் இருப்பானா துருக்கி மொழிகள் துசுக்கி பாபரி. இதுக்கு வேற பேர் பாபர் நாமா. இதோட பொருள் வந்து தமிழ்ல வந்து பாபரின் நினைவுகள். அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹுமாயூன் எப்ப ஆட்சி பண்ணாருன்னா 1530 இருந்து 40 வரையும் மற்றும் 1555 இருந்து 56 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் எப்ப பிறந்தாருன்னா 1508 காபூல்ல பிறந்திருப்பாரு. ஹுமாயூன்னா என்ன அர்த்தம்னா அதிர்ஷ்டசாலி. ஆனா அதிர்ஷ்டமே இல்லாத பாபரின் மகன் சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு. நிறைய போர்களை சந்திச்சு நிறைய தோத்து போயிருப்பாரு. முக்கியமா ஷெர்கான் கூட. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இவர் ஆட்சி காலத்துல இவர் உருவாக்கின புதிய நகர் வந்து தீன்பனா. டெல்லியில தீன்பனா அப்படிங்கிற பேர்ல வந்து புதிய நகரை வந்து உருவாக்கியிருப்பாரு. அடுத்து வந்து இவர் சந்திச்ச முக்கியமான 2 போர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சௌசா போர் எப்பன்னா 1539 யாருக்குன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கும். அடுத்து கன்னோசி போர்ல வந்து பாத்தீங்கன்னா 1540 ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கு தான். இந்த 2 போர்லுமே யார் ஜெயிப்பாருன்னா ஷெர்கான் ஜெயிச்சிருவாரு. தோத்து போன ஹுமாயூன் வந்து காட்டுக்குள்ள வந்து ஓடி போயிருவாரு. இதுக்கப்புறம் வந்து ஆட்சி பண்ணது யாருன்னா ஷெர்ஷா சூரி வந்து, அதாவது ஷெர்கான் வந்து 1540 வந்து 45 வரை ஆட்சி பண்ணுவாரு. ஆனா அவர் 1545 எதிர்பாராத விதமா வந்து இறந்து போறதுனால வந்து மீண்டும் வந்து 1555 வந்து காபூல் காந்தகாரை பிடிச்சி ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல வந்து நூலக படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்து போயிருவாரு. இதனால வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி லேன்புல் என்ன சொல்லியிருப்பாருன்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி இவரை பத்தி சொல்லியிருப்பாரு.
அடுத்தபடியா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஷெர்ஷா சூரி. இவர் வந்து 1540 இருந்து 45 வரை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. முக்கியமா வந்து சவுசா மற்றும் கன்னோசி போர்ல வந்து நம்ம ஹுமாயூனை தோக்கடிச்சு விரட்டி விட்டு அந்த ஆட்சியை ஃபுல்லா இவர் பிடிச்சுக்குவாரு. இந்த ஷெர்ஷா சூரி யாருன்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் வந்து இவரோட இயற்பெயர் வந்து ஃபரீத். ஆனா இவருக்கு வந்து ஷெர்கான் அப்படின்னு பட்டம் வந்தது யாருன்னா ஜோன்பூரை ஆட்சி செய்த ஆப்கானிய கவர்னர் தான் வந்து இவருக்கு வந்து ஷெர்கான் பட்டம் இருப்பாரு. அதுல வந்து ஷெர் அப்படின்னா ஹிந்தி மொழியில புலின்னு அர்த்தம். இவர் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து ஃபரீத். இவருக்கு வந்து ஷெர்கான் பட்டம் கிடைச்சிருக்கான். அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னா ஜோன்பூரை ஆட்சி செய்த ஆப்கானிய கவர்னர் தான் கொடுத்திருப்பாரு. அதுல வர ஷெர் அப்படின்னா ஹிந்தி மொழியில புலின்னு அர்த்தம். இவர் ஒரு வைதீக சன்னி முஸ்லீமை சேர்ந்தவர். இவருடைய முக்கியமான ஒரு கருத்து வந்து என்னன்னா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். இதுதான் இவர் முக்கியமான கருத்து. இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஷெர்ஷா. இவர் ஆட்சி காலத்துல நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 1539 சவுசா போர், 1540 கன்னோசி போர். இது இவருடைய ஆட்சி காலத்துல இவர் பண்ண கடைசி படையெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பண்டல்கண்ட் ஆட்சி சேர்ந்த அந்த அரசருக்கு எதிராக நடந்த படையெடுப்பு. 1545 பண்டல்கண்ட் ஆட்சி செய்த அரசருக்கு எதிராக வந்து ஒரு படையெடுப்பு பண்ணியிருப்பாரு. அதுல வந்து இவர் வந்து அந்த அங்க இருந்த கலிஞ்சார் கோட்டையை முற்றுகையிட்டு ஒரு வெடியை வச்சிருப்பாரு. அது எதிர்பாராம வந்து வெடிச்சு இவரே இறந்து போயிருப்பாரு. சோ இவருடைய கடைசி படையெடுப்பு எப்படின்னா 1545. அப்பதான் இறந்து போயிருப்பாரு. என்ன காரணம்னா பந்தல்கண்டை ஆட்சி செய்த அந்த அரசுக்கு சொந்தமான கலிஞ்சார் கோட்டையை முற்றுகையிடும் போது அங்க வச்ச வெடி வந்து எதிர்பாராம வெடிச்சு இறந்து போயிருப்பாரு. இவர் வந்து நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா முக்கியமா இவர் வெள்ளி நாணயம் ரூபியா அப்படிங்கிற பேர்ல வெள்ளி நாணயத்தை வந்து முத வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது யாருன்னா இவர் தான். அதனால இவர் வந்து நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல வந்து இவர் தன்னுடைய பேரை வந்து தேவநாகரி மொழியில வந்து பொறிக்க செஞ்சிருப்பாரு. சோ மறுபடியும் கவனிச்சுங்க, நவீன நாணய முறையின் தந்தை யாருன்னா ஷெர்ஷா சூரி தான். அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து ரூபியா அப்படிங்கிற பேர்ல வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு இருப்பாரு. அந்த நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேரை வந்து தேவநாகரி மொழியில வந்து பொறிக்க செஞ்சிருப்பாரு. அடுத்தபடியா வந்து இவருடைய நிர்வாகம் பாத்தீங்கன்னா திவானி விசாரத் அப்படின்னா வரவு செலவு பொறுப்பாளர். இவங்க ஆட்சி காலத்துல மொத்தம் 4 முக்கியமான அலுவலர்கள் இருப்பாங்க. யாருன்னா திவானி விசாரத், திவானி ஆரிஸ், திவானி ரசாலத், திவானி இன்ஷா. இவங்க 4 பேர் இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து திவானி விசாரத் தான் வரவு செலவு பொறுப்பாளர். அதாவது வரவு செலவை விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. வரவு செலவு விசாரிக்கிறவங்க தான் திவானி விசாரத். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவானி ஆரிஷ் அப்படின்னா ராணுவ பொறுப்பாளர். ராணுவத்துல இருந்து ரொம்ப வந்து ஹார்ஷா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திவானி ஆரிஷ் அப்படின்னா ராணுவ பொறுப்பாளர். அடுத்து வந்து திவானி ரசாலத் அப்படின்னா வெளியுறவு மற்றும் தூதுவர் பொறுப்பாளர். ஓகேங்களா, திவானி ரசாலத் அப்படின்னா வெளியுறவு மற்றும் தூதுவர் பொறுப்பாளர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவானி இன்ஷா அப்படின்னா அரசு ஆணை மற்றும் கடித போக்குவரத்து பொறுப்பாளர். இன்ஸ்டாகிராம் ஞாபகம் வச்சுங்க. சோ இன்ஸ்டாகிராம்னா என்னது, அந்த ஒரு கடிதம் தானே, அதுல வர நிறைய மெசேஜ் வரும்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. திவானி இன்ஷா அப்படின்னா அரசு ஆணை மற்றும் கடித போக்குவரத்து பொறுப்பாளர். சோ திவானி விசாரத்னா வரவு செலவு பொறுப்பாளர், திவானி ஆரிஷ்னா ராணுவ பொறுப்பாளர், திவானி ரசாலத் அப்படின்னா வெளியுறவு மற்றும் தூதர் பொறுப்பாளர், திவானி இன்ஷா அப்படின்னா அரசு ஆணை மற்றும் கடித போக்குவரத்து பொறுப்பாளர். அடுத்து இவர் ஆட்சி காலத்துல வந்து ரைத்துவாரி முறை அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு. இவரோட ஆட்சி காலத்துல வந்து டெல்லியில வந்து புராணக்கிலா அப்படிங்கிற ஒரு நகரை உருவாக்கி இருப்பாரு. தன்னுடைய கல்லறை மாடத்தை வந்து சசாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்கி இருப்பாரு. சோ மறுபடியும் கவனிச்சுங்க, ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஷெர்ஷா தான். அதனால டெல்லியில வந்து புராணக்கிலா அப்படிங்கிற ஒரு நகரை வந்து உருவாக்கி இருப்பாரு. தன்னுடைய கல்லறை மாடத்தை வந்து சசாரத்துல வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து யாரை பார்க்க போறோம்னா அக்பர். இவருடைய ஆட்சி காலம் 1556 இருந்து 1605 வரை இருந்திருக்கும். இவர் எப்ப பிறந்தாருன்னா 1542 நவம்பர் 23 அமரக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து அரியணை எப்ப ஏற்பார்னா 15 வயசுல. சோ 11 வயசுல அரியணை இருந்ததுன்னா பாபர். இவர் வந்து 15 வயசுல வந்து அரியணை வந்து ஏறி இருப்பாரு. இது கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாம்ல. அடுத்து வந்து இவருடைய பாதுகாவலர் பேர் வந்து பைரம் கான். பைரம் கானோட பையன் பேர் வந்து அப்துல் ரஹீம்.
இவர் வந்து கானி கானான் அப்படிங்கிற பட்டத்தோட வந்து அக்பர் ஆட்சியில வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருந்திருப்பாரு. மறுபடியும் கவனிச்சுக்கோங்க, அக்பரோட பாதுகாவலர் பேர் வந்து பைரம் கான். அவரோட அந்த பைரம் கானோட பையன் பேர் வந்து அப்துர் ரஹீம். இவர் வந்து கானி கானான் அப்படிங்கிற பட்டத்தோட அக்பரோட அவையில வந்து இருந்திருப்பாரு. அடுத்து வந்து அக்பர் ஆட்சி காலத்துல இருந்தது முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க போர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பானிப்பட்டு போர். இது எப்ப நடந்துச்சுன்னா 1556ல யார் யாருக்குன்னா அக்பருக்கு ஹெமுங்கிற அரசன் நடந்துச்சு. இதுலயும் ஜெயிச்சது யாருன்னா அக்பர் தான் ஜெயிச்சிருப்பாரு. அதுவுமே போராடி தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இவர் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த பைரம் கான் தான். இந்த பைரம் கான் தான் முக்கியமான காரணமா இருந்திருப்பான். சோ இரண்டாம் பானிப்பட்டு போர் எப்ப நடந்துச்சுன்னா 1556ல யாருக்குன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் இதுல வெற்றி பெற்றது அக்பர் தான். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பைரம் கான். அடுத்து வந்து அக்பரோட வளர்ப்பு தாய் பேர் வந்து மாகமனக்கா. அக்பரோட வளர்ப்பு தாய் வந்து மாகமனக்கா. மொத்தம் வந்து 2 ஆண்டுகள் வந்து இந்த மாகமனக்காவை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஆட்சி காலம் வந்து அந்தபுர அரசாங்க காலம் சொல்லியிருப்பாங்க. இது கூட எக்ஸாம்ல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுங்க. சோ அக்பர் ஆட்சி காலத்துல அந்தபுர அரசாங்க காலம் எப்ப யாருடைய அந்தபுர அரசாங்க காலம் யாருடைய காலத்தை சொல்லுவாங்கன்னா மாகமனக்கா. சோ அக்பரோட வளர்ப்பு தாயான மாகமனக்கா வந்து ஆட்சி செய்த 2 ஆண்டுகள் வந்து அந்தபுர அரசாங்க காலம்னு அழைக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து இந்த அக்பரோட நம்பிக்கைக்குரிய தளபதி யாருன்னா ராஜா மான்சிங். இவருடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால். 2 வந்து ராஜான்னு வரனால கொஞ்சம் குழப்ப வாய்ப்பு இருக்குது, அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்பரோட நம்பிக்கைக்கு உரிய படை தளபதி யாருன்னா ராஜா மான்சிங். அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தோடர்மால். அடுத்து அக்பரோட மனைவி வந்து ஹர்காபாய். இவங்க பிற்காலத்துல வந்து ஜோதா அக்பர்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. அக்பரோட மனைவி பேரு வந்து ஹர்காபாய். இவங்க பிற்காலத்துல வந்து ஜோதா அக்பர்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த அக்பருக்கும் இந்த ஹர்காபாய்க்கும் பிறந்தவன் தான் வந்து யாருன்னா அடுத்து வர அரசரான ஜஹாங்கீர். அவருடைய இயற்பெயர் சலீம்னு அழைக்கப்படுற ஜஹாங்கீர் தான் இந்த அக்பருக்கு ஹர்காபாய்க்கும் பிறந்த பையன். அடுத்து அக்பர் ஆட்சி காலத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா ஜிஸ்யா வரியை வந்து ரத்து பண்ணியிருப்பாரு. அடுத்து ஜப்தி அப்படிங்கிற புதிய முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. பதேபூர் சிக்ரி என்னும் புதிய தலைநகரை வந்து உருவாக்கி அங்கு புலந்தர் வாசா என்னும் கட்டிடத்தை வந்து கட்டியிருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புராண கிலா அப்படின்னா யாருன்னா ஷெர்ஷா. அதே வந்து புலந்தர் வாசா அப்படிங்கிற கட்டணம் யாருன்னா அக்பரோடது. சோ பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற புதிய தலைநகர் உருவாக்கி அங்க வந்து புலந்தர் வாசா அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை கட்டினது யாருன்னா அக்பர். அடுத்து வந்து மன்சப்தாரி முறை அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்தினது இவர் தான். இதுல மன்சப் அப்படின்னா தரம் அல்லது தகுதி. ஒரு நாட்டில் இருக்க முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தரத்தை பேஸ் பண்ணி 10 அல்லது 10,000 குதிரையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. எதுக்காங்கன்னா அந்த குதிரையை வந்து மெயின்டைன் பண்றதுக்காண்டி, அதை வளர்த்து அதை வந்து போர்படைக்கு அனுப்புறதுக்காண்டி அந்த மன்சப்தாரி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து இவருடைய முக்கியமான தத்துவ பரப்புரை என்னன்னு பாத்தீங்கன்னா சுல் இ குல், அதாவது அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற பொருள் பெற சுல் இ குல் தான் வந்து இவருடைய முக்கியமான தத்துவ பரப்புரையா இருந்துச்சு. இதுவுமே டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து வந்து வரலாற்று அறிஞர் பதானி வந்து இவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அக்பர் வந்து இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டியிருப்பாரு. சோ அக்பர் வந்து இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்னு குற்றம் சாட்டுறது யாருன்னா பதானிங்கிற வரலாற்று அறிஞர். அடுத்து இவருடைய ஆட்சி காலத்துல இருந்த முக்கியமான வழிபாட்டு கூட வந்து இபாதத் கானா. இதுனா ஆன்மீக விஷயங்கள் குறித்து விவாதிக்க எல்லாருமே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்க எல்லாமே சேர்ந்து ஆன்மீக விஷயங்கள் குறித்து விவாதிக்க வந்து உருவாக்கின ஒரு வழிபாட்டு கூடம் தான் வந்து இந்த இபாதத் கானா. ஆனா அதுவுமே 1582 வந்து இவர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. நிறைய வந்து பேச்சு பொருளுக்கு அதிகமாயிருச்சு, நிறைய வந்து இதனால சண்டை வந்துச்சு, மன சங்கடம் வந்தனால வந்து 1582 வந்து இந்த வழிபாட்டு கூடமான இபாதத் கானா வந்து இவர் வந்து அதை நிப்பாட்டிடுவாரு. அடுத்து வந்து இவருடைய தௌகத் இ இலாக்கி அல்லது தீன் இலாக்கிங்கிற தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து இவர் வந்து அந்த உருவாக்கி இருப்பாரு. இது என்னன்னா பல அறிஞர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்டுதான் இந்த வார்த்தையை உருவாக்கி இருப்பாரு. அந்த வார்த்தை பேர் பாருங்க, தௌகத் இ இலாக்கி அல்லது தீன் இலாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. அதாவது பல மத அறிஞர்களோடு விவாதித்து அந்த வார்த்தையை வந்து அவர் உருவாக்கி இருப்பாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், படம் வண்ணம் தீட்டுவதில் ஆர்வம் காட்டிய ஒரு முதல் முகலாய மன்னர் அக்பர் தான். படம் வண்ணம் தீட்டுவதில் ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர் யாருன்னா இந்த அக்பர் தான். இவருடைய அவையில இருந்த முக்கியமான ஒரு இசைக்கலைஞர் யாருன்னா குவாலியரை சேர்ந்த தான்சன். இவருடைய அவையை அலங்கரித்த ஒரு முக்கியமான இசைக்கலைஞர் யாருன்னா குவாலியரை சேர்ந்த தான்சன்.
அடுத்து இவருடைய அவையில இருந்த முக்கியமான ஒரு சூபி துறவியார்னா சலீம் சிஸ்டி. இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான். இவருடைய அவையில இருந்த முக்கியமான சூபி துறவியார்னா சலீம் சிஸ்டி. அடுத்து வந்து இவருடைய அவையில இருந்த ஒரு ஆக்ராவின் பார்வையற்ற பாடகனான சூர்தாஸ். இவருடைய அவையில இருந்த ஒரு ஆக்ராவை சேர்ந்த பார்வையற்ற பாடகனான சூர்தாஸ். இவ்வளவு சிறப்பு மிக்க அக்பர் வந்து எப்ப இறந்து போயிருவாருன்னா 1605 அக்டோபர் 27 வந்து இறந்து போயிருவாரு. சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒரு டைம் நல்லா படிச்சுக்குங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜஹாங்கீர். 1605 டு 1627 வரை ஆட்சி பண்ண முக்கியமான முகலாய மன்னர் யாருன்னா ஜஹாங்கீர். இவருடைய இயற்பேர் வந்து சலீம். இவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்பர் மற்றும் ஹர்காபாய். இது முன்னாடி படிச்சிருப்போம். சோ நம்ம அடுத்து பார்க்க போற அரசர் வந்து ஜஹாங்கீர். இவருடைய இயற்பேர் வந்து சலீம். இவருடைய பட்ட பெயர் தான் வந்து நூருதீன் ஜஹாங்கீர். சோ அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சலீம் தான். இவருக்கு வச்சுக்கிட்ட பேர் வந்து நூருதீன் ஜஹாங்கீர். அடுத்து இவருக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேரு மூத்த மகன் பேரு குஸ்ரு, சின்ன பையன் வந்து குர்ரம். இந்த குர்ரம் தான் பிற்காலத்துல வந்து ஜாஜகான் அழைக்கப்படுவான். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுங்க. இவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் பேர் வந்து குஸ்ரு, இன்னொரு பையன் வந்து குர்ரன். குர்ரம் தான் பிற்காலத்துல வந்து ஜாஜகான் அழைக்கப்படுறாங்க. சோ இதுல மூத்த பையன் குஸ்ரு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு எதிராக வந்து குரு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிற கூட சேர்ந்துகிட்டு வந்து கிளர்ச்சி பண்ணிருப்பான். அதனால வந்து ஜஹாங்கீர் வந்து 2 பேர்த்தையும் வந்து கொன்றுவான். மகனை வந்து கண்ணை நோண்டிடுவான், அர்ஜுன் தேவ் வந்து கொன்றுவான். சோ நல்லா கவனிச்சுங்க. இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண மூத்த பையன் வந்து குஸ்ரு யாரோட சேர்ந்து கிளர்ச்சி பண்ணிருப்பான்னா குரு அர்ஜுன் தேவோட சேர்ந்து கிளர்ச்சி பண்ணிருப்பான். இதனால வந்து மகனை வந்து கண்ணை நோண்டிடுவாரு, அந்த குரு அர்ஜுன் தேவ வந்து கொலை பண்ணிடுவாரு. இவருடைய மனைவி பேரு வந்து நூர்ஜஹான். அவங்க இயற்பேர் வந்து மெஹருநிஷா தான். அதை வந்து நூர்ஜஹான் அப்படிங்கிற பேரை வந்து மாத்தி வச்சிருப்பாரு. அப்படின்னா நூர்ஜஹான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகின் ஒளி. சோ இவருடைய மனைவி பேர் வந்து நூர்ஜஹான், அவங்க இயற்பேர் வந்து மெஹருநிஷா. அவங்களுக்கு வந்து நூர்ஜஹான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகின் ஒளின்னு அர்த்தம். இவர் வந்து நிறைய குடிப்பாரு. யாருன்னா ஜஹாங்கீர் வந்து நிறைய குடிக்கு அடிமையான வந்து ஃபுல்லா வந்து 1611 இருந்து 1626 வரையுமே இந்த நூர்ஜஹான் தான் ஃபுல்லா ஆட்சி பண்ணுவாங்க. அவர் ஜஸ்ட் குடிக்கு அடிமையாகி ரொம்ப வந்து ஆட்சியை பண்ண மாட்டார். சோ நூர்ஜஹானின் ஆட்சி காலம் எப்பனா 1611 டு 1626. இவர் ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துல வந்து 1608 வருகை புரிந்த ஆங்கிலேயர்னா வில்லியம் ஹேக்கின்ஸ். இந்தியாவில் வந்து சில வணிக தளம் வேணும்னு சொல்லி கேட்டு வந்திருப்பாரு. அப்ப வந்து ஜஹாங்கீர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், குடிக்க அடிமையாகாம ஸ்ட்ராங்கா இருந்தனால வந்து இவர் வந்து பர்மிஷன் தர மறந்துடுவாரு. அதுக்கப்புறம் 2வது டைமா வந்து 1615 வந்து வருகை தந்த ஆங்கிலேயரான தாமஸ் ரோ. அப்ப வந்து ஜஹாங்கீர் நிறைய குடிப்பார்ல, அதனால வந்து பர்மிஷன் தந்துருவாரு. அதனால முதல் வணிகத்துல எங்க அமைச்சிருப்பாங்கன்னா 1615 சூரத்ல வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து ஜஹாங்கீரோட சுயசரிதை பேர் வந்து துசிகி ஜஹாங்கீரி. துசிகி ஜஹாங்கீரி தான் அவரோட சுயசரிதை. இவரோட ஆட்சி காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு முறை வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா நீதி சங்கிலி மணி அப்படிங்கிற புதிய நீதி வழங்கும் முறையை கொண்டு வந்திருப்பாரு. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். அதாவது வந்து ஒரு மணி இருக்கும், அந்த மணியோட ஒரு முனை பாத்தீங்கன்னா சபர் சாரன் மணில இருக்கும், மறுமுனை வந்து யமுனை ஆற்றங்கரையில் இருக்கும். இதுல வந்து யாராவது மணி அடிச்சாங்கன்னா இவர் போய் நீதி வழங்குவாரு. சோ நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி முறையை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஜஹாங்கீர் தான். இவருடைய நம்பிக்கையுடைய படைத்தளபதி மகாபத் கான். இவருடைய நம்பிக்கையுடைய படைத்தளபதி யாருன்னா மகாபத் கான். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் பள்ளி கல்லூரி வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் சொல்லி சட்டம் கொண்டு வந்தது ஏன்னா ஜஹாங்கீர் தான். ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவர் வந்து வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் பள்ளி கல்லூரி வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி சட்டம் கொண்டு வந்தது யாருன்னா ஜஹாங்கீர் தான். இவர் எப்ப இறந்து போயிருவாருன்னா 1627 இறந்துருவாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நூர்ஜஹான் தன்னுடைய மருமகனான ஷாரியரை வந்து அரியணையேற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த 2வது பெயருக்கல்ல குர்ரம் ஷாஜகான் அவங்க மாமனாரான ஆசப் கான் உதவியோட அந்த ஷாஜகான் வந்து அரியணை ஏறிடுவாரு. இதோட வந்து ஜஹாங்கீரோட ஆட்சி வந்து முடிஞ்சிடும். சோ ஜஹாங்கீர் எப்ப இறந்து போயிருவாருன்னா 1627 இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி நூர்ஜஹான் வந்து தன்னுடைய மருமகன் ஷாரியரை வந்து ஆட்சி பொறுப்புல ஏற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கடையில வந்து ஜஹாங்கீரோட இளைய பையன் ஷாஜகான் வந்து தன்னுடைய மாமனார் ஆசப் கான் உதவியோட வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுவாரு. சோ அடுத்தபடியா வர்ற அரசர் யாருன்னா ஷாஜகான். ஷாஜகான் எப்பனா 1627 இருந்து 1658 வரை ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவரோட இயற்பெயர் வந்து குர்ரம் தான். குர்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகின் அரசன் சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இவர் வந்து யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னா
பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியோட சமகாலத்தவர் தான் வந்து இந்த குர்ரம். ஓகேங்களா, குர்ரம் அப்படின்னா உலகின் அரசன். இவருடைய யாருடைய சமகாலத்தவர்னா பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியோட சமகாலத்தவர். அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்களும் பாத்தீங்கன்னா கட்டிடக்கலையின் இளவரசன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்துல தான் முகலாய கட்டிடக்கலை அதன் உச்சத்தை வந்து அதை சிகரத்தை வந்து தொட்டுனது. யாருடைய ஆட்சி காலத்துல தான்? ஷாஜகான் ஆட்சி காலத்துல. அதனால வந்து இவர் வந்து கட்டிடக்கலையின் இளவரசன் சொல்லுவாங்க. பொறியாளர் பேரரசர், தக்காணத்தை வென்றவர். இந்த மூணு வந்து கொடுத்து எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா யாருன்னா ஷாஜகான். ஷாஜகான் ஆட்சி காலத்துல வந்து முகலாயர்களின் பொற்காலம் சொல்லுவாங்க. இதுவுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுங்க. இதுவே ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா இவர் புதிய நகர் ஷாஜகானாபாத் அப்படிங்கிற புதிய நகரை வந்து உருவாக்கியிருப்பாரு. இப்ப இருக்க பழைய டெல்லி தான் வந்து அப்போ வந்து ஷாஜகானாபாத் சொல்லி அழைக்கப்படும். அடுத்து வந்து டெல்லியில வந்து செங்கோட்டையை வந்து உருவாக்கியிருப்பாரு. எப்பன்னா 1639ல. இதுக்கு வேறு பேர் வந்து லால் குயிலா. டெல்லியில செங்கோட்டையை கட்டினது ஷாஜகான் தான். எப்பன்னா 1639ல. அவருடைய வேறு பேர் வந்து லால் குயிலா. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசலான ஜிம்மா மசூதியை வந்து வெள்ளி பளிங்கு கற்கள்ல, அதாவது வெள்ளை பளிங்கு கற்களை வந்து கட்டியிருப்பாங்க. உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசலான ஜிம்மா மசூதியை வந்து வெள்ளை பளிங்கு கற்கள் கட்டினது யாருன்னா ஷாஜகான் தான். அடுத்து வந்து ஆக்ரால வந்து மோதி பள்ளிவாசலை வந்து உருவாக்கியிருப்பாரு. அவரோட வேறு பேர் வந்து முத்து மசூதி. ஆக்ரால மோதி பள்ளிவாசலை உருவாக்குனது யாருன்னா ஷாஜகான் தான். அதோட வேறு பேர் வந்து முத்து மசூதி. அடுத்து புகழ்பெற்ற மயிலாசனத்தை உருவாக்குனது யாருன்னா இவர் தான். அதுல கோஹினூர் வைரத்தை வந்து பதிச்சிருப்பாரு. இதுதான் பிற்காலத்துல வந்து ஆங்கிலேயர் வந்து போறப்ப தூக்கிட்டு போயிருவாங்க. இன்னவரையும் நம்ம ஆளுங்க வந்து அது ஒரு பேச்சு பொருளாவே இருக்குது. ஓகேங்களா, புகழ்பெற்ற மயிலாசனத்தை உருவாக்கி அதுல கோஹினூர் வைரத்தை பதிச்சது ஏன்னா ஷாஜகான் தான். அடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க வந்து தாஜ்மஹாலை கட்டினது வந்து ஷாஜகான் தான் நமக்கு தெரியும். அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க. இது வந்து பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலையில வந்து இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணி. ஓகேங்களா, தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணி. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1632, கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1643. ஓகேங்களா, இதோட தலைமை சிற்பியார்னா உஸ்தத் அகமது லகாவரி. ஓகேங்களா, லகாவரி உஸ்தத் அகமது லகாவரி தான் வந்து இதோட தலைமை சிற்பி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஷாஜகானோட பையன்கள் பேர் வந்து பாத்தீங்கன்னா தாராசுகோ, இவர் தான் பட்டத்து இளவரசர். அடுத்து ஷாஜுஜா, அவுரங்கசீப், மூரத். இந்த 4 பசங்க. இது இல்லாம ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, சோ மகன்கள் அதாவது ஷாஜகானோட வாரிசுகள் யாருன்னா பட்டத்து இளவரசரான தாராசுகோ, ஷாஜுஜா, அவுரங்கசீப், மூரத். இதுல வந்து தாராசுகோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவஞான இளவரசன் சொல்லுவாங்க. இவரை தான் வந்து ஷாஜகான் ரொம்ப விரும்பி இருப்பார் ஆட்சிக்கு வரணும்னா. ஆனா பிற்காலத்துல வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஆட்சிக்கு வந்தது என்னமோ அவுரங்கசீப் தான். ஓகே, தாராசுகோ பாருங்க. தாராசுகோ என்னன்னா இவர் வந்து தத்துவஞான இளவரசன் சொல்லியிருப்பாங்க. சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏன்னா தாராசுகோ தான். அது என்ன பேர்னா சர்-இ-அக்பர் அப்படிங்கிற பேர்ல வந்து உருவாக்கி இருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மாபெரும் ரகசியம். ஓகேங்களா, சோ சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாராசுகோ. அதுக்கு என்ன நூல்? அந்த நூல் பேர் வந்து சர்-இ-அக்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாபெரும் ரகசியம். கடைசியில வந்து வாரிசுரிமை போர் வந்துடும். அதுல ஷாஜகான் ரொம்ப கஷ்டப்படுவாரு. கடைசியில எல்லாத்தையும் கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தது என்னமோ அவுரங்கசீப் தான். இவருடைய ஆட்சி காலத்துல வந்து முக்கியமான வெளிநாட்டு பயணிகள் வந்து மொத்தம் 5 பேர் வந்திருப்பாங்க. பெர்னியர், தாவர்னியர், மாண்டெல்சோ, பீட்டர் முண்டி, மனுசி. இல்ல பெர்னியர் அப்படின்னா பிரெஞ்சு பயணி, இவர் ஒரு மருத்துவர். தாவர்னியர் அப்படின்னா பிரெஞ்சு பயணி, இவர் ஒரு வைர வியாபாரி. மாண்டெல்சோ அப்படின்னா ஜெர்மன் பயணி, இவர் ஒரு துணிச்சல் வீரர். பீட்டர் முண்டி அப்படின்னா இங்கிலாந்து பயணி, இவர் ஒரு வணிகர். மனுசி அப்படின்னா இத்தாலி பயணி, இவர் ஒரு எழுத்தாளர். இது பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்குங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்னா அவுரங்கசீப். 1658 இருந்து 1707 வரை ஆட்சி பண்ணதான் யாருன்னா இந்த அவுரங்கசீப். இவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலம்கீர். ஷாஜகான் வச்ச பேரு ஆலம்கீர் தான். இவர் வந்து தனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் பேர் வச்சுக்குவாரு. ஆலம்கீர் அப்படின்னா உலகை வெல்பவர்னு அர்த்தம். உலகை வென்றவர்னா ஷாஜகான். குர்ரம் அப்படின்னா ஷாஜகானோட இயற்பெயரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகை வென்றவர். ஆலம்கீர் அப்படின்னா அவுரங்கசீப்போட இயற்பெயரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலகை வெல்பவர்.
இவருடைய நம்பிக்கைக்குரிய 2 தளபதியான சையத் கான் மற்றும் ஜெய்சிங். பிற்காலத்துல வந்து சிவாஜி வந்து இவருக்கு ரொம்ப வந்து குடைச்சல் கொடுத்துருப்பாரு. அந்த சிவாஜி வந்து தோற்கடிச்சு அவரை வந்து அடிபணியை செஞ்சவர் யாருன்னா ஜெய்சிங் தான். 2 பேருமே சிவாஜி தோற்கடிக்கிறதுக்கான அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா சையத் கான் வந்து சிவாஜிட்ட வந்து தோத்து போயிருவாரு. ஜெய்சிங் இவர் வந்து சிவாஜி வந்து ஜெயிச்சிருவாரு. இதை பத்தி பின்னாடி மராத்தியர்கள் பாடத்துல படிப்போம். ஓகே, அடுத்து வந்து அக்பரால் தடை செய்யப்பட்ட ஜிசியா வரியை மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப் தான். அக்பரால் தடை செய்யப்பட்ட ஜிசியா வரியை வந்து மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப். இவருடைய ஆட்சி காலத்துல 2 சீக்கிய குரு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 9வது சீக்கிய குருயான குரு தேஜ் பகதூர். இவர் வந்து கிளர்ச்சி பண்ணனால இவரை கொன்றுவாரு. அடுத்து 10வது சீக்கிய குருயான குரு கோவிந்த் சிங். இவர் வந்து இவரை கொல்ல முடியாது. இவர் வந்து கால்சா அப்படிங்கிற ராணுவ அமைப்பு உருவாக்கி வந்து இவருக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாரு. சோ இவர் அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல இவருக்கு குடைச்சல் கொடுத்தது 2 பேர் தான். ஒருத்தர் வந்து சிவாஜி, அவர் வந்து மராத்தியர். இன்னொருத்தர் வந்து யாருன்னா இந்த 10வது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங். இவர் கால்சா அப்படிங்கிற ராணுவ அமைப்பை உருவாக்கி ரொம்ப குடைச்சல் கொடுத்திருப்பாரு. அடுத்து அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல உருவாக்கின முக்கியமான ஒரு மசூதி வந்து பாதுஷாஹி மசூதி, எங்கன்னா லாகூர்ல இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர் யாருன்னா இவர் வந்து எப்ப இறந்து போயிருவாருன்னா 1707 வந்து இறந்து போயிருவாரு. சோ அவுரங்கசீப்போட இயற்பெயர் வந்து ஆலம்கீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகை வெல்பவர். இவருடைய தளபதிகள் வந்து சையத் கான் மற்றும் ஜெய்சிங். இவருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்த 2 பேர் யாருன்னா சிவாஜி மற்றும் குரு கோவிந்த் சிங். இதுல சிவாஜி வந்து தோற்கடித்த படத்தளபதி வந்து ஜெய்சிங் தான். அடுத்து வந்து ஜிசியா வரி வந்து மீண்டும் கொண்டு வந்தது இவர் தான். அதை தடை பண்ணது யாருன்னா அக்பர், மீண்டும் கொண்டு வந்தது யாருன்னா அவுரங்கசீப். இவருடைய ஆட்சி காலத்துல இருந்த 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர். அவர் வந்து இவர் கிளர்ச்சி பண்ணதுனால கொன்றுவாரு. 10வது சீக்கிய குருயான குரு கோவிந்த் சிங். இவர் கால்சா அப்படிங்கிற ஒரு ராணுவ அமைப்பு உருவாக்கி கடைசி வரை இவர் குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் ஆட்சி காலத்துல லாகூர்ல உருவாக்கின ஒரு மசூதி வந்து பாதுஷாஹி மசூதி. அடுத்து முகலாயர் ஆட்சி காலத்தில் இருக்க முக்கியமான இலக்கியங்கள் பத்தி படிப்போம். இது எக்ஸாம்ல கேட்கிற ஒரு பாயிண்ட்ஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயனி அக்பரி அல்லது அக்பர் நாமா, இது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா அக்பருடைய வாழ்க்கை வராரு. இதை எழுதுனது யாருன்னா அபுல் பாசல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயனி அக்பரி அல்லது அக்பர் நாமா அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா அக்பரோட வாழ்க்கை வராரு. இது எழுதுனது வந்து அபுல் பாசல். அடுத்து பாதுஷா நாமா அப்படின்னா இது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. இது எழுதுனது 2 பேரு. ஒருத்தர் வந்து அப்துல் ஹமீது லகோரி, இன்னொன்று வந்து முகமது வரிஷ். சோ அப்துல் ஹமீது லகோரி மற்றும் முகமது வரிசால் எழுதப்பட்ட ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு பேர் வந்து பாதுஷா நாமா. அடுத்து ஆலம்கீர் நாமா, இது வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்போட 10 ஆண்டு கால ஆட்சியை பத்தி சொல்லியிருக்கும். இது எழுதுனது யாருன்னா முகமது காசிம். மகாபாரதத்தை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தது அபுல் பைசி தான். அதுக்கு பேர் வந்து ரஸ்மனாமா. ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியமான இலக்கியங்கள் இது. இதை தாண்டி எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் கம்மி தான் சில கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் கவனிச்சுங்க. அயனி அக்பரி அல்லது அக்பர் நாமா அப்படிங்கிற நூலை வந்து அது அக்பரோட வாழ்க்கை வரலாறு நூலை எழுதுனது யாருன்னா அபுல் பாசல். பாதுஷா நாமா அப்படிங்கிற ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு எழுதுனது யாருன்னா அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஷ். அடுத்து ஆலம்கீர் நாமா அப்படிங்கிற அவுரங்கசீப்போட 10 ஆண்டு கால ஆட்சி பத்தி எழுதுனது யாருன்னா முகமது காசிம். அடுத்து மகாபாரதத்தை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்துவது யாருன்னா அபுல் பைசி. அதுக்கு பேர் வந்து ரஸ்மனாமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி காலத்தில் நடந்த பிற நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா பிற்கால முகலாய அரசர்களில் இசைத்துறையில் வளர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் முகமது ஷா. பிற்கால முகலாய அரசர்களில் இசைத்துறையில் வளர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் முகமது ஷா. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து இசை கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியம் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாபர் நாமா மற்றும் பாதுஷா நாமா. பாபர் நாமான யாருடையது? பாபரோட வாழ்க்கை வரலாறு. துசுக்கி பாபரிங்கிற துருக்கி மொழி எழுதப்பட்ட நூல். அடுத்து பாதுஷா நாமான ஷாஜகான வாழ்க்கை வரலாறு. இந்த 2 விதமான நூல்களையும் பாத்தீங்கன்னா இசை கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியம் வந்து இடம்பெற்றுச்சு. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நான் இப்ப சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தான். உருவப்படம் மற்றும் விலங்குகள் வரைதல் வளர்ச்சி பெற்றது யாருடைய ஆட்சி காலத்துல? ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துல. உருவப்படம் மற்றும் விலங்குகள் வரைதல் யாருடைய ஆட்சி காலத்துல வளர்ச்சி பெற்றதுன்னா ஜஹாங்கீர். ஷாலிமார் தோட்டங்கள் யாருடைய ஆட்சி காலத்துல உருவாக்குனாங்கன்னா ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான். ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆட்சி காலத்துல வந்து ஷாலிமார் தோட்டத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து வந்து கப்பலின் ஒட்டகம் எனும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் மனிதர் அக்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்.
கப்பலின் ஒட்டகம் எனும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் மனிதர் என்ன? அக்பர். அப்படின்னா பெரிய படகின் மீது கப்பல் கட்டப்படும். ஓகேங்களா, ஒரு பெரிய கப்பலை வந்து ஒரு பெரிய படகின் மீது கட்டுவாங்க. அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் வந்து கப்பலின் ஒட்டகம். இதை கண்டறிந்த முதல் மனிதர் வந்து யாருன்னா அக்பர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி கால ஓவியங்களில் அதிகம் காணப்படும் வண்ணங்கள் வந்து நீலம் மற்றும் சிகப்பு. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். முகலாயர் கால ஓவியங்களில் அதிகம் காணப்படும் வண்ணங்கள் வந்து நீலம் மற்றும் சிகப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா முகலாயர் கால நீதிமன்ற மற்றும் அலுவல் மொழியா இருந்தது பாரசீகம். முகலாயர் கால நீதிமன்றம் மற்றும் அலுவல் மொழியா இருந்தது பாரசீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முகலாயர் பத்திய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். இதை நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு டைம் இந்த வீடியோ வந்து பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும். இதை தாண்டி கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான், குறைவு தான். நான் டிஎன்பிஎஸ்சி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட முக்கியமான பாயிண்ட்ஸையும் உள்ள இணைச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.